நம்பிகள் திருப்பதியில தான் இருப்பார். போய் உங்ககிட்ட காலக்ஷேபம் பண்றதுக்காக வந்திருக்கேன், ராமாயணம் சொல்லும்னார். சரி வாரும், மேல திருப்பதி திருமலையில தான் இருந்தார் அவர். இந்த நாளாட்டம் வண்டியை பிடித்தோம்னா கார்த்தால கிளம்பலாம், சென்னையில இருந்து போய் சேவை பண்ணி வச்சு சாப்பாடு போட்டு ராத்திரி கொண்டு விட்டுடுவான். இப்படிங்கறதெல்லாம் அந்த நாள்ல பண்ண முடியாது. ஏறணும்னா காலாலத்தான் ஏறி ஆகணும். ஒரு நாள் ராத்திரி தங்கினா விஷ ஜுவரம் கண்டு போயிடும். அந்த மாதிரி விஷதுஷ்டமான பிராணிகள், செடி கொடி ஏதாவது செடியை பிடித்தோம்னா விஷச்செடி தீண்டும். இப்படி இருந்த காலம் திருப்பதி. காடும் வானரமும் வேடும், காடுமடை வேங்கடம், காடு வானரம் வேங்கடம் வேடம், இவ்வளவுதான் அந்த ஊர்ல இருக்குமே தவிர மத்த ஆன குரங்க தவிர என்ன வாழ்ந்தது? அந்த காலத்துல பெரிய திரும நம்பிகள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. திருவேங்கடமுடையானுக்கு என்ன கைங்கரியம்? தீர்த்த கைங்கரியம். எதுல இருந்து? ஆகாச கங்கைன்னு இப்ப நாம சொல்றோம், மேல போயிட்டு வரமே, அந்த ஆகாச கங்கையில இருந்துதான் தீர்த்தம் கொண்டு வரணும் திருவேங்கடமுடையானுக்கு. அது கிட்ட இல்ல, அது போகணும் இங்கே இருந்து அவ்வளவு தூரம். சரி, இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். ராமானுஷர் மேல வந்தார்னா அவருக்கு ராமாயணத்தை சொல்லி கொடுத்துடலாம். இதை நம்பிட்டு இருந்தார் பெரிய திருமல நம்பிகள். ராமானுஷர் பார்த்தார், எங்க ஆழ்வார் இந்த பகவான மலையே திருவுடம்புன்னு சொல்லியிருக்கார். இந்த மலை வேறல்ல, பகவான் வேறல்ல, இந்த திருவேங்கடமேதான் பகவான். இந்த தயா சதகத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல தெரிவிக்கலையா? பகவானுடைய தயைங்கிறது பெருகி வழிந்து கெட்டிப்பட்டதுதான் இந்த மலை. அவனுடைய தயைன்னா இந்த மலை. அவனே மலைன்னா நான் காலை வச்சு ஏற மாட்டேன். என் கால் அவன் திருமேனியில படலாமா? மலையே அவனுடைய திருவுடம்பு, வைக்க மாட்டேன்னு விட்டார். இது என்ன சமப்படுது? இவர் மேல வரமாட்டேங்கிறார். ஆள வந்தாரானா ஸ்ரீராம சொல்லுன்னு சொல்லிட்டார். எப்படி சொல்றதுன்னு புரியல. இப்ப பெரிய திருமண நம்பிகள் வேற வழி இல்லை. சிஷ்யன் ஆச்சாரன் இடத்துல போகலன்னா ஆச்சாரியன் சிஷ்யன் கிட்ட வர வேண்டிதான். வேற என்ன பண்ணுவான்? அன்னியில இருந்து நடந்துட்டு இருக்கிறது இதுதான். சிஷ்யன் ஆச்சார இடத்துல போறானோ இல்லையோ, விடாம ஆச்சாரியன் சிஷ்யனை தேடி வந்துட்டு இருக்கான். பார்த்தார் பெரிய திருமல நம்பிகள், நான் வரேனே கீழே, நீர் தானே மேல வரமாட்டீர், நான் கீழே வருகிறேன். விடியற் காலத்தால 3 மணிக்கு எழுந்திருப்பான். ஆகாச கங்கைக்கு போவறான், தீர்த்தம் கொண்டு வருவான். பகவானுடைய திருவாராதனத்தை 8-9 மணிக்குள்ள முடிப்பறான். கிடுகிடுகிடுன்னு கீழே இறங்கி வருவான். நாள் முழுக்க ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் சொல்லுவான். சாயங்காலம் பொழுது சாய்ந்த உடனே மறுபடியும் சாயங்கால பூஜைக்காக கிளம்பி திருவேங்கடத்துக்கு போடுவான். 1 நாள் 2 நாள்கள் 365 நாள், ஒரு வருஷம் முழுக்க நித்தியம் ஆகாச கங்கைக்கு விடியற்காலை போய் தீர்த்த கைங்கரியம் பண்ணி கீழே இறங்கி வந்து ராமாயணத்தை கொடுத்து திருப்பி போகணும்னா 4 நாள் வேண்டாம், 1 நாள் பண்ணி பார்த்தா தெரியும் நாம படுற பாடு எவ்வளவு. இவ்வளவு தூரம் நடையா நடந்திருக்கார் பெரிய திருமல நம்பிகள். ஒரு ராமாயணார்த்தத்தை ராமானுஜருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அத்தனையும் பெற்றுக்கொண்டார். அந்த பெரிய திருமணிகள் ராமானுஜர் மேற்கொண்டு 1 நாள் திருப்பதிக்கு வரார், பெருமாளை சேவிக்கிறதுக்காக. அவரே வரவேற்கிறதுக்காக வந்தாராம். பெருமானாருக்கு ஆச்சாரியன், ராமாயணத்தையே கொடுத்தவர், திருமலம்பிகள் நேர திருவேங்கடமுடையான் கைங்கரியத்துல இருக்கிறவர். கேட்டாரா ராமானுஜர், ஆறான ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்கப்படாதா? தேவரீரா வரணும் வரவேற்பதற்காக, ஒரு நீச்சன் அனுப்பக்கூடாதோ சொல்லியிருக்கார் ராமானுஜர். பெரிய திருமணிகள் சுத்தி பார்த்தாராம். இந்த ஊரு முழுக்க தேடி பார்த்தேன், என்னை விட நீச்சன் கிடைக்கல, அதனாலதான் உம்மை கூப்பிட்டதுக்காக நானே வந்தேன். இது பெரியவர்கள் தாங்கள் காட்டின நைச்ச அனுசந்தானம். எத்தனை பெருமை அவர்களிடத்தில் இருந்தாலும் நான் நீச்சன் வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருஷ்டுவா தண்டவத்து பிரணமேது பூவி. வைஷ்ணவன் ஒருத்தனை பார்த்தா அடியே நீச்சன்னு தான் இவன் சொல்லிக்கணும். பரஸ்பர நீச்ச பாவைகி, நீர் பெரியவன் நான் நீச்சன் சொல்லிக்கணும், இவர் பெரியவர் அவன் நீச்சன் சொல்லிக்கணும். பரஸ்பர நீச்ச பாவம், நான் நீச்சன்னு சொல்லிக்கணும். விழுந்து உடனே சேவிச்சுடணும். தண்டவத்து பிரணம்யா பிரணாம பண்ணணும். இந்த ஸ்லோகத்துக்கு கட்டவுடனே சொன்னார், பரஸ்பர நீச்ச பாவைகி, ஒத்தருக்கொத்தர் நீச்சன்னு சொல்லிக்கணும்னா இவர் அவனை நீச்சன் விட்டார், அவர் இவனை நீச்சன் விட்டார். அப்படி சொல்றது இல்ல. பரஸ்பர நீச்ச பாவைகின்னா அவன் தன்னை நீச்சன்னு சொல்லிக்கணும். நான் நீச்சன்னு சொல்லணும், இவன் சேவிக்கணும். அவன் நீச்சன்னு சொல்லணும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா இவர் அவர் நீச்சன்னு சொல்றார், அவர் இவர் நீச்சன்னு சொல்றார். இப்படியா பெரிய தினமர்கள் சாதித்தார். தானே நீச்சன், இந்த ஊர் முழுக்க தேடி பார்த்தேன், என்னை விட நீச்சன் கிடைக்கலன்னுட்டு அவரே வந்து சேர்ந்தார்னு சொல்லுவார்கள். அந்த பெரிய திருமல நம்பிகள் ராமாயணார்த்தத்தை கொடுத்தார். அதே போல திருமாலையாண்டானிடத்தே திருவாய்மொழியினுடைய சகலார்த்தங்களையும் வாங்கிட்டார். ஆள வந்தார் கொடுத்தார் திருமாலையாண்டானுக்கு திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழிய திருமாலையாண்டான் ராமானுஜருக்கு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கார். அப்பப்ப என்ன பண்ணுவாரான், ரசிச்சு நன்னா கண்டே இருந்துச்சு தலையனு வந்துன்னு கேட்பறான் ராமானுஜர். கொஞ்சம் அர்த்தம் ரசிக்காதாப்புல இருந்தா கேட்கறவாள் அப்படிதான் பண்ணுவா. நன்னா இருக்காப்புல இருந்தா தலையனு வந்து கேட்பார். இல்லன்னா இப்படி வச்சுப்பா, இல்லன்னா இப்படி வச்சுப்பா, இல்ல தலை இப்படி குனிஞ்சுப்பா, ரசிக்கல விஷயம்னு அர்த்தம். அதே போல திருமாலையாண்டான் அப்பப்ப சொல்லிட்டு வரைச்சு ராமானுஜர் இப்படி தலையை குனிஞ்சு விடுவாரான். குனிந்த உடனே திருமாலையாண்டான் என்ன விஷயம் ரசிக்கலையா கேட்பறான். ஒரே ஒரு பாட்டு சொல்றேன். அந்தாம தன்பு செய்தன் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாம வாழ்முடி சங்கு ஆழிநூல் ஆரமுள. அந்தாம வாழ்முடி சங்கு ஆழிநூல் ஆரமுள. அந்த பகவான் நேர என் இடத்துல வந்தான். வந்து எப்படி கலந்தான் தெரியுமா?
ஊனில் வாழுகிறே நல்லபோ உன்னப்பெத்து வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்துடிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுது மொத்தே பகவான் வந்து என் இடத்துல கலந்தான். இந்த பாசனம் கேட்கச்சேவே அமிர்த மாட்டேன் இல்லையா? ஆழ்வார் தொண்டர் கமுதுண்ண சொல்மாலகன் சொன்னேன்னார். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம், பக்தர்களுக்கு அமிர்தம். அந்த அமிர்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். இது அமிர்தம் நினைச்சுட்டு புஸ்தகத்தை பிரிச்சோம்னா அமிர்தம் கிடைக்கும். தமிழ் பாட்டு நினைச்சுட்டு புஸ்தகத்தை பிரிச்சோம்னா அவ்வளவுதான் மிஞ்சம். ஆழ்வார் திருவடிகளில், ஆச்சாரியன் திருவடிகளில் பக்தியோட புஸ்தகத்தை பிரித்தா அர்த்தம் புரியாது பட போறதா. நான் அமிர்தமான பாசுரம், பகவான் வந்து என்னோட கலந்தான். ஆழ்வார் சந்தோஷமா பாடுகிறார். அப்பப்ப ரொம்ப சந்தோஷமா பாடுவார். அடுத்த பாட்டு இவர் ஏன் இப்படி ஆடலாருன்னு தோணிப்படும். முதல் பாசுரம் ரொம்ப ஆனந்தமா பாடுவார். அடுத்த பாசுரம் ஒரே அழுகை. இந்த அழுகைக்கும் காரணம் தெரியாது, அந்த சிரிப்புக்கும் காரணம் தெரியாது. அவன் ஒத்தனுக்குத்தான் இந்த ரெண்டுத்துக்கும் காரணம் தெரியும். இந்த குழந்தைகள்லாம் பண்ணும். என்ன சொல்லுவா தெரியுமா? ஏதோ தாமரையை கொண்டு பகவான் அப்படி விளையாட்டு காட்டுவான், உடனே சிரிக்கும். பிறந்த குழந்தை திடீர்னு சிரிக்கும், திடீர்னு அழும். என்ன சொல்லுவா? அந்த தாமரையை காட்டுவானா பகவான், அதை பார்த்த உடனே சிரிக்கிறது. அதை மறைச்சு விட்டான்னா ஐயோ கிடைக்கலையேன்னு தான் அழுமா. இதே போலத்தான் அழுவார்கள் நிலை. இந்த குழந்தை எப்படி சிரித்தழுமோ, தன்னை காட்டினான்னா உடனே ஆனந்தமா சிரிப்பா, தன்னை மறைச்சு விட்டான்னா உடனே அழ ஆரம்பிச்சிருவா ஆழ்வார்கள். இந்த குழந்தைகள் வேறல்லர்கள், ஆழ்வார்கள் வேற. ஆழ்வார்னா என்ன? பகவானுடைய பக்தியிலே ஆழ்வார்கள், ஆழ்ந்து ஆழ்ந்து அவனுடைய பக்தியை அனுபவித்தார்களே அந்த ஆழ்வார்கள் தாங்களும். அவர் பாடினார், பகவான் என்னோட வந்து கலந்தான். எப்படி கலந்திருக்கான்? தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே. தேனும் தேனும் கலந்தா எவ்வளவு அழகா இருக்குமோ, பாலும் பாலும் கலந்தா எவ்வளவு அழகா இருக்குமோ, கண்ணலும் கண்ணலும் சர்க்கரையும் சர்க்கரையும் கலந்தா எவ்வளவு ரசமா இருக்குமோ, அந்த மாதிரி பகவான் என்னோட கலந்தான். இத திருமாலையாண்டான்னு சொல்லிட்டு இருக்கார் எம்பெருமானாருக்கு. சொல்லச்சே என்ன சொன்னார்? தேனும் தேனும் கலந்தா போலே, பாலும் பாலும் கலந்தா போலே, நெய்யும் நெய்யும் கலந்தா போலே அர்த்தம் சொன்னார். ராமானுஜருக்கு பிடிக்கல, தலையை குனிஞ்சு விட்டார். என்ன தப்பா என்ன படுத்து போன்னு கேட்டாராம் திருமாலையாண்டான். ஒண்ணுமில்லே, தேனும் தேனும் கலந்தா ஒரே ரசமா தான் இருக்கும், பாலும் பாலும் கலந்தா ஒரே ரசமா தான் இருக்கும், சர்க்கரையும் சர்க்கரையும் கலந்தா ஒரே ரசமா தான் இருக்கும். இத போய் மனக்கட்டு ஆழ்வார் பாடுவாரா? அப்படி எனக்கு தோணல. இது எப்படி கலந்திருக்குன்னு தெரியுமா? தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும், இந்த அஞ்சையும் சேர்த்து கலந்தா பஞ்சாமிர்தம் எவ்வளவு நன்னா இருக்கும். அந்த மாதிரி கண்ணன் என்னோடு கலந்தான்னு சொல்றாரே தவிர தனித்தனி ரசத்தை சொல்லலைன்னார் திருமாலையாண்டா. நான் கேட்கலையே ஆள வந்தாரிடத்தே பாட்டுல எங்க இருக்கு அர்த்தம்னு கேட்டார். இருக்கே, எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் பாட்டு இருக்கா? பகவான் வந்தான், ஊனில் வாழ்கிறேன் நல்லபோ உன்னப்பெத்து வானுளார் பெருமான் மதுசூதன் எம்மன்னான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம்னு இருக்கு. தனித்தனியா கலக்கணும்னா ஆழ்வார் எதுக்காக எல்லாம் தன்னுள்ளேன்னு சொல்ல போறார்? எல்லா ரசமும் கலந்தா போரே பகவான் கலந்தான். கோவந்திருது திருமாலையாண்டானுக்கு. அது என்னமா நான் கேட்ட அர்த்தத்துக்கு மேல நீர் சொல்லுவீர், இத பாழ வந்தார் சொன்னது கிடையாது, புஸ்தகத்தை மூடிட்டார். பக்கத்துல திருக்கோட்டியூர். இந்த திருக்கோட்டியூர் நம்பிகள் காலக்ஷேபம் நின்று படுத்துன்னு கேட்டு ஓடி வந்தார். வந்து என்ன ஆண்டானே காலக்ஷேபத்தை நிறுத்திட்டுதாமே, ஆள வந்தாருடைய ஆணை இல்லையா நடத்தணும்னா? ஆனதான். நான் அர்த்தத்தை கேட்டு நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன். இவர் புதுசு புதுசா ஏதோ திரிசங்கு சிருஷ்டி எல்லாம் இவர் பண்ண ஆரம்பிக்கிறார். அது என்ன பண்றாருங்கிறது எனக்கு தெரியலன்னா நம்பிகள் சாதித்தாராம். இவ்வர்த்தத்தை ஆள வந்தார் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம், நீர் அன்னைக்கு காலக்ஷேபத்திலே வராமல் போயிருக்கலாம், அவ்வளவுதான் விஷயமே தவிர உமக்கு புரியாத அர்த்தம் கூட எம்பெருமானாருக்கு புரியும்னா நம்ம என்ன நினைச்சுட்டீர்? உம்ம ராமானுஜருக்கு ஆச்சாரியனாக நினைக்க வேண்டாம், அவர் கொடுத்த அர்த்தங்களை கொடுக்கிற பாலமாக நம்மை நினைப்போமே தவிர இவருக்கு ஆச்சாரியனாக நமக்கு என்ன யோக்கியத்தை என்ன? திருக்கோட்டூர் நம்பிகள் திருமாலையாண்டானிடத்தை சொல்லி ஆனந்தமாக மறுபடியும் காலக்ஷேபத்தை தொடர்ந்தார்னு சம்பிரதாயம். அது திருமாலையாண்டான் திருவாய்மொழி கொடுத்த பிரகாரம். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையார் அவர் கொடுத்தார். மத்த 3000 பாசுரங்களின் அர்த்தம் எப்படி தாளத்தை போட்டு சேவிக்க வேணும். நாதமுனுடைய அரையர் நாதமுனிகள், உன்னான நாதமுனிகள், அவர் தான் அரையர் தன்மையை தானும் ஆரம்பித்தார். அரையர்கள் பாசுரம் பண்ணிசைத்து பாடுமவர்கள். இன்னைக்கு அரையர் சேவை அத்தியனோத்சவத்தும் போது ஆச்சரியமா நடக்கும். நம்பெருமாள் தான் எழுந்தருளி இருக்க அரையர் சுவாமிகள் 5 பேர் 6 பேர் ஒத்தொத்தரும் கச்சம் கட்டி கொண்டு அழகான திருமுடியோட கூட கைகளை கோர்த்து கொண்டு எத்தனையோ அபிநயங்கள்லாம் பிடிப்பார்கள். சில பாசுரத்துக்கு பிடித்தாள்னா திருமங்கையாழ்வார் பாடினார், அரங்கமாநகர் அமர்ந்தானே, அரங்கமாநகர் அமர்ந்தானேன்னு 10 பாசுரத்தில் முடிச்சார். இந்த அரங்கமாநகர் அமர்ந்தானேக்கு 62 63 அபிநயம் பிடிப்பார். ஒரே பாட்டு தான், அரங்கமாநகர் அமர்ந்தானே. இந்த ஒரு சொற்றொடருக்கு 60 63 அபிநயங்கள். பகவான் என்னென்னலாம் ரங்கத்துல பண்ணிருக்கானோ எல்லாத்தையும் பிடிப்பார்கள்.
அது அப்படியே காலப்போக்கில் குறைஞ்சி இன்னைக்கு 20, 25ங்கிற நிலையில நின்று கொண்டிருக்கிறது. அது நாதமுனி தொடங்கி வைத்தது. அவர் தான் பண்ணிசைத்து பாடுறதுக்கே ஆரம்பிச்சார். ஏன்னா இது இசைப்பா. 4000க்குள்ள ஒரு 1000 திருவாய்மொழிக்கு இசைப்பான்னு பேர். அநேகமா மத்ததெல்லாம் இயற்பாதான். இசை கூட்டாதது மற்றவை, இசை கூட்டப்பட்டது இசைப்பாவான திருவாய்மொழி. பண்ணிசைத்து தானும் பாடினார். இது ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் சொல்லி கொடுத்திருக்கார் இவ்விடத்தே. ஏன்னா அவர் வந்ததே நாதமுனிகள் வம்சம். நாதமுனிகள் அவர் பேரன் ஆள வந்தார். அவர் வம்சத்துல தோன்றினவர் தான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர். அவர்கிட்டையும் வாங்கினுட்டார். பெரிய தம்பிகள் சமாசேனம் பண்ணி திருமந்திரந்தோயன் சரம ஸ்லோகத்தை கொடுத்தார். பெரிய திருமல நம்பிகள் ராமாயணார்த்தத்தை கொடுத்தார். திருமாலையாண்டான் திருவாய்மொழியின் அர்த்தத்தை கொடுத்தார். கடைசியாக ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் கொடுத்தார். தானும் மத்த 3000 இசையும் பரத கலையும் அவருக்கு கொடுத்தார். எல்லாம் எடுத்து நாம மிச்சம் ஒத்தர விட்டு வச்சிருக்கோம். திருக்கோட்டியூர் நம்பிகள் அவர் என்ன கொடுத்தாருன்னு தெரியணுமே. திருக்கோட்டியூர் நம்பிகள் இடத்துல சரமஸ்லோகார்த்தத்தை வாங்கிக்கணும். இது பணி கொடுத்திருக்கார் சுவாமி ஆள வந்தார். அந்த சரமஸ்லோகார்த்தத்தை பெற திருக்கோட்டியூர் நம்பிகள் இடத்துல ராமானுஜர் போறார். என்ன இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 60-70 மைல் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோட்டியூருக்கு இருக்கலாம். இன்னைக்கு திருமையம் திருக்கோட்டியூர் ரெண்டும் பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள். அந்த திவ்ய தேசத்துக்கு ராமானுஜர் புறப்பட்டு போய் நம்பிகளிடத்துல வாழ்ந்து வந்தாகணும். முதல் தடவை கிளம்பிண்டார். எல்லாரோடையும் சொல்லிண்டு ஆழ்வான் ஆண்டானை அழைத்து கொண்டார். தண்ட பவித்திரங்கள்னு பார்த்திருக்கமே. ஆழ்வானும் ஆண்டானும் ஆண்டான் திருதண்டமாக, அதே போல குரத்தாழ்வான் தண்டமாக. தண்டம்ங்கிறது ராமானுஜர் பிடிக்கிற திருதண்டம். ஏகதண்டம் அத்வைத சன்னியாசிகளுக்கு ஒரே ஒரு குச்சி தான் இருக்கு. அந்த தண்டத்தை ஏகதண்டம். ஆனா விசிஷ்டாத்வைத சன்னியாசிகளுக்கு திருதண்டம் 3 குச்சிகளோட சேர்ந்தது இருக்கும். அதோட புறப்பட்டார் சுவாமி. அதை விட்டாலும் விடுவர், விடமாட்டார். அதை விட்டாலும் விடுவர். இந்த கூரத்தாழ்வான் முதலியாண்டான விடவே மாட்டார் சுவாமி. இந்த தண்ட பவித்திரங்களை போல 2 பேரும் புறப்பட்டு திருக்கோட்டியூருக்கு போனா அந்த ஊர்ல போய் நம்பி திருமாளிகை எங்க இருக்குன்னு கேட்டாலாம். ஊர்க்காரளுக்கு அது இருக்கு. அவளுக்கு ஒண்ணு அந்த ஊர்க்காரர் பெருமை தெரியாது. சாமான்யமா உள்ளூர் வித்வானுடைய பெருமை உள்ளூர்காரர்களுக்கு தெரியவே தெரியாது. எப்ப தெரியும்னா வெளியூர்ல இருந்து அரான் வந்து இந்த வித்வான் இந்த ஊர்ல இருக்காம நான் சேவிக்கலாமா, அவர் திருமாளிகை எங்க இருக்குன்னு கேட்டா இவர் என்ன இவ்வளவு மெனக்கெட்டு வந்து கேட்க இந்த திருமாளிகையை பத்தி நம்ம ஊர்க்காரருக்கு ஏதோ பெருமை இருக்கு போல் இருக்கு. அப்பதான் அவ புரிஞ்சுப்பா இவருக்கு பெருமை இருக்குன்னு. எம்பெருமானார் வந்து கேட்டிருக்காரு திருக்கோட்டியூர் நம்பிகள் எங்கேன்னு. அதோ இருக்குன்னு அனாதரத்தோட கை காட்டியிருக்கா. பார்த்தா ராமானுஜர் எங்க நின்னாரோ ஊர்கோடியில விழுந்து சேவிச்சார். எங்க தலைப்பட்டதோ அந்த இடத்துல எழுந்து நிற்பார், அங்க விழுந்து சேவிப்பார். எங்க தலைப்பட்டதோ அங்க எழுந்திருக்கிறார், அங்க விழுந்து சேவிப்பார். எங்க தலைப்பட்டதோ அங்க எழுதியிருக்கிறார். தூராதேவ பிரணம்யா. ஊர்கோடியிலே இருந்து திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகை வரைக்கும் சேவிச்சே நடந்து போயிருக்கார். என்ன கேட்க போகிற அர்த்த கௌரவம் மனசிலே பட்டவர். கிடைக்க போறது ரத்தனம் மாணிக்கம் வைடூரியம். அது கிடைக்கிறதுக்காக நாம சிரமப்பட வேண்டாமா என்று சேவிச்சுன்னு போய் சேர்ந்தார். போய் மெதுவா திருக்கோட்டியூர் நம்பிகள் கதவை தட்டினார். உள்ளே போனார். அர்த்தம் கேட்டுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னார். அப்படியா, அர்த்தத்தை பெற்றுக்கொள்ள யோக்கியத்தை வந்ததா கேட்டார் நம்பிகள் ராமானுஜரை. நம்ம இல்ல, நம்ம கேட்டிருந்தா இல்லவே இல்லைன்ட்டு வெளியில வந்திருப்போம். உடனே ராமானுஜர் இருக்குன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? அப்ப ஒரு தடவை போய் கேட்டார். முதல் தடவை இந்த யோக்கியத்தை இருந்தா வா, போயிட்டு வா அனுப்பிச்சுட்டார். திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். அந்த யோக்கியத்தை இருக்கான்னு பரீட்சை பண்ணி பார்த்துட்டார். திரும்ப போய் சேருவார். 2வது தடவை கதவை தட்டுறார். இந்த யோக்கியத்தை இருக்கான்னு பார்த்துட்டு வா சொல்லிட்டார். திரும்ப வந்துட்டார் ராமானுஜர். இருக்கான்னு பார்த்துட்டார். இருக்குன்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் போனார். 1, 2, 7, 10, 14, 17 தடவை நடந்தார் திருக்கோட்டியூருக்கு. ஸ்ரீரங்கத்திலேருந்து நடையா நடந்தார். இன்னும் அர்த்தத்தை கொடுக்கல திருக்கோட்டியூர் நம்பிகள். 18வது தடவை நடந்த உடனே ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். இத்தனை நாள் எவ்வளவு பரீட்சை பண்ணிருப்பார். சரி, ராமானுஜருக்கு இந்த அர்த்தங்களை கொடுக்க வேண்டியதுதான். முடிவுக்கு வந்துட்டார். விடாம நடக்கிறாரே, நாம இருந்தா முதல் தடவை போனா போறதுன்னு போய் கேட்போம். கொடுத்தா சரி, இவருக்காக நான் வந்து கேட்கறேன், எனக்காக கேட்கறேன், இது நம்ம எண்ணம். ஆச்சாரியனுக்காக நாம போய் கேட்கறோமே தவிர நமக்காக கேட்கறது இல்லையா. இவருக்காக போனா போறதுன்னு கேட்கலான்னு வந்தேன். இவர் என்ன இப்பவா அப்பவான்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் முடியாது, நான் போறச்சே கொடுக்கட்டும், கூடாது, அவர் வீட்டுக்கு வந்து தரணும் இப்படின்னு நாம நினைச்சுட்டு இருப்போம் நம்ம பத்தி. நல்லவேளை ராமானுஜர் தானு நடையாக நடந்தார். ஏனென்றால் கிடைக்க போகிற அர்த்தத்தினுடைய சீர்மை கிடைக்கிறது. சாமான்யமான அர்த்தமா பட்டர்